ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க வயசு வந்து 30. சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஏன் எதுக்குன்னு போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். அம்மா, உங்கள் வயசு 30 தானே? ஏன் இப்படி இருக்கீங்க? எதனால இப்படி இருக்கீங்க? இப்போ உனக்கு அம்மா இருக்கானா? ஆ உனக்கு தலை சீவி விடணுமோ, சமைச்சு கொடுக்கணுமோ, இல்லை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதோ, கூட்டிகிட்டு வர்றதோ, இல்லை உனக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு அம்மாவா நான் இருக்கேன். ஆமாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. சின்ன வயசில் தலை சீவுறதுக்கோ, இல்லை சமைச்சு கொடுக்கறதுக்கோ, நீ பார்த்துக்கிறதுக்கோ எங்கள் அம்மா இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுல தவறிட்டாங்க. அம்மா போன பிற்பாடு எங்கள் பாட்டியும் அப்பாவும் தான் வளர்த்தாங்க. அவங்களும் ஒரு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி இறந்ததுக்கப்புறம் அப்பா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பா வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு 1, ஆண் 1 பிறந்தாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. இந்த மாரி இழப்பு மேலே இழப்பு ஏற்படவும் எனக்குள்ள ஒரு மனக்கவலை உருவானனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு யங் லேடியாக தெரிய வேண்டிய ஒரு ஓல்டு லேடியாக அந்த மாதிரி தெரியறதுக்கு காரணம் இதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி, உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருந்தா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற இதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருந்தா நல்லாயிருக்கும், அது என்னென்ன? அம்மா இருந்திருக்கணும், அப்பா இருந்திருக்கணும். அம்மாவின் பாசத்துலேயும் அம்மா அம்மா சமைச்சு கொடுக்குறத சாப்பிடணும், அம்மா மடியில் படுத்து தூங்கணும், அம்மா எனக்கு தலை சீவிட்டு இருக்கணும், அம்மா எனக்கு சேலையை கட்டி அழகு பார்க்கணும். சரி, இதெல்லாம் நடந்திருக்காம இருக்கலாம். அம்மா இறந்துருக்காம இருந்தால் எங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்போம், கேர் எடுத்து. எங்கள் லைஃப்பை இந்த அளவுக்கு நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுருக்க தேவையில்ல. எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அம்மா இல்லாத நாங்களே அப்பா வளர்ந்ததுனால எங்களுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுன்ற ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் பேசுகிறது தான் கரெக்டு, நாங்கள் நினைக்கிறது தான் கரெக்டுன்ற அளவுக்கு நாங்களாக புரிஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கோம். சரி, உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எதை சொல்ல முடியுமா? ஸ்கூல் லைஃப்பை மறக்கவே முடியாது. எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸுங்களோ இல்லை சாருங்களோ எல்லாமே குட் சார் தான், குட் மேம் தான். எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, தெரியாத சொல்லிக் கொடுப்பாங்க, படிக்கலைன்னா அடிப்பாங்க. நல்ல ஒரு எஜுகேஷன் தான் எனக்கு கிடைச்சிது. அதேமாரி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பயுமே என்னை விட்டு பிரிய மாட்டாங்க. எப்பயுமே நாங்கள் ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா ஷேர் பண்ணிக்குவோம். எப்பயுமே ஃப்ரெண்ட்லிங்கிறது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்கூல் லைஃப்பு இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா ரொம்ப? ஆமாம், மிஸ் பண்ணுறேன். உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னென்ன? என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேர் நிறையா பேர் இருக்காங்க. அதில் யார் பேருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒருத்தங்க பேர் சொன்னால் ஒருத்தங்க வருத்தப்படுவாங்க. சரி, உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி போச்சு? நான் காலேஜில் அந்த அளவுக்கு எதுவும் போகல. டிப்ளமோ மட்டும்தான் சிம்பிளாக முடித்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அந்த டிப்ளமோ முடிச்சிங்களா? அப்போ உங்கள் கூட படித்ததில் உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க? நாங்கள் டிப்ளமோ முடிச்சதில் பார்த்தீங்கன்னா, ஒரு என்னோட சேர்த்து மொத்தம் 10 பேர் தான். அந்த 10 பேரும் நாங்கள் லேடிஸ் தான். நாங்கள் ஒன்றாவே இருந்தோம். ஒரு ஒரு தாய் வயித்துல பிறந்த மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருந்தோம். எங்களுக்குள்ள அவ்வளோ பிரிவினை சண்டை சாடி இருந்ததில்லை. எங்கே போனாலும் ஒன்றா போவோம், எங்கே வந்தாலும் ஒன்றா இருப்போம். நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஜாலியாக போச்சு. அவங்க பேர்? அவங்க பேர்லாம் ஞாபகத்தில் இல்லை சரியா. சரி. இப்போ வந்து உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்குறீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லலாம். சரி, உங்கள் காலேஜ் ஸ்கூல் லைஃப் முடிச்சோடனே உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுல, அந்த லைஃப் எப்படி இருக்கு? லவ் மேரேஜ் தான், அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. வீட்டில் ஒத்துக்கலைனாலும் நானே லவ் பண்ணனால நான் ஒத்த காலில் நின்று நான் ஆசைப்பட்டவங்கள தான் கட்டிக்கிட்டேன். அவங்கள பற்றி நம்ம பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எந்த எந்த விஷயமும் இல்லை. நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. எனக்கு வேணுன்றதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு.
இதுவரைக்கும் என் மனசு கோணாம நடந்துப்பாங்கன்னா, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அதே மாரி குழந்தைங்கள பார்க்க போனா, பாப்பா 1, தம்பி 1. தம்பி 4த் படிக்கிறாப்புல. பாப்பா 9த் படிக்கிறாங்க. பிள்ளைங்களும் நல்லா கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க தான். ஏன்னா சில நேரம் அ சேட்டை பண்ணும். பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ற பிள்ளைங்க தானே. அதனால நம்ம அது பெருசா எடுத்துக்க முடியாதுல்ல. மத்தபடி பிள்ளைங்களும் ஓரளவுக்கு நல்ல பிள்ளைங்க தான். சரி. உங்க அம்மா அப்பாட்ட நீங்க இருந்த மாரியே ஆ அது என்னது? நீங்க 90ஸ் கிட்ஸ்ல, அந்த 90ஸ் கிட்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது? இப்ப 2K கிட்ஸ்ல எதெல்லாம் மாறிடுச்சு? அதுல உங்களுக்கு எதெல்லாம் புடிச்சிருக்கு? 90 கிட்ஸ்ல எதெல்லாம் புடிச்சிருக்குன்னா, ஸ்கூல் லைஃப் புடிச்சிருக்கு. காலேஜ் லைஃப் புடிச்சிருக்கு. 2கே கிட்ஸ்லாம் இப்போ ஒர்க்கிங் பண்றது அவ்வளோ ஒர்க்கிங் போறதில்ல. ஏன்னா உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் வீட்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ம் அ இப்ப 90ஸ் கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ்ல என்னென்ன மாறியிருக்கு? இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால பல இது மாறியிருக்கும். இப்ப பல பொருள் நம்ம மறந்திருப்போம். அந்த காலத்துல நீங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த காலத்துல என்னென்ன மாறிடுச்சு? அந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? நகை விலைலாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நகை விலை உங்களுக்கே தெரியும் என்ன விக்குதுன்னு. அத சொல்லலாம். அந்த காலத்துல அவ்வளோ மொபைல்ஸ்லாம் யாரும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இப்போ வீட்டுக்கு எல்லா குழந்தைங்களுமே மொபைல்ஸ் இல்லாம இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால பிள்ளைங்களோட எஜுகேஷன் அப்ப இருந்த பிள்ளைங்க ஓரளவுக்கா வாத்தியாருங்களுக்கெல்லாம் பயந்துட்டு படிச்சாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க வாத்தியார அடிக்க போற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அதுதான் சொல்லலாம். சரி. அப்ப இருக்க பிள்ளைங்க அப்பா, அம்மா பேச்சு கேட்கும். இப்ப இருக்க பிள்ளைங்க அப்பா, அம்மா கூப்பிட்டா கூட காது கேட்காத மாரி உட்காந்துக்குதுங்க. அத கூட சொல்லலாம். சரி. இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. 90ஸ் கிட்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ட கண்ட்ரோல் பண்ணும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? அதுவே இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ கண்ட்ரோல் பண்ணும்போது, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? நாங்க படிக்கும்போதெல்லாம் நாங்க படிக்கலன்னா, எங்க சாருங்க வந்து பெரம்பெடுத்து அடிப்பாங்க. கன்னா பின்னான்னு அடிப்பாங்க. அந்த அடிக்கு பயந்துகிட்டே படிக்காத பிள்ளைங்க கூட ஓரளவுக்கு படிச்சு, ஒரு பார்டர் மார்க்கா எடுத்து பாஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா, இப்ப இருக்க காலகட்டத்தில அடிக்கக்கூடாதுன்னு இந்த ரூல்ஸ போட்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா, சாருங்களே ஸ்டூடண்ட்ஸ பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதனால பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டேங்குது. மொபைலே நோண்டிட்டு இருக்குங்க. வீட்ல கூட ஒரு சின்ன சின்ன அப்பா, அம்மா கூட அந்த ஹெல்ப் பண்றதுன்னு கூட குறையுது. இந்த மாரி அந்த இது 90 கிட்ஸ்க்கும் 2கே கிட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. சரி. இப்ப வந்து எனக்கு ஒரு டவுட்டு. என்னாதுன்னா, உங்க அம்மா, அப்பா வந்து உங்கள பார்த்துருப்பாங்கல்ல? 90ஸ் கிட்ஸ் அம்மா, அப்பா வேற, 2K கிட்ஸ் அம்மா, அப்பா வேறன்றாங்கல்ல. அது உண்மையா? 90ஸ் கிட்ஸ்ல அம்மா, அப்பா எப்படிலாம் இருந்தாங்க? எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க? இப்ப 2K கிட்ஸ்ல அம்மா, அப்பா எப்படி இருக்காங்க? எப்படி பார்த்துக்கிறாங்க? அப்ப இருக்க அப்பா, அம்மாலாம் மொபைல் குடுக்க மாட்டாங்க. மொபைலும் அதிகமா யார் வீட்ல அவ்வளவா இருக்காது. அதுக்கப்புறம் படிக்க சொல்லுவாங்க. படிக்க சொல்லி டியூஷனுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்களே படிச்சிருந்தா வீட்லயே உட்காந்து மெனக்கெட்டு சொல்லிக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் அங்க இங்கேன்னு சொல்லி பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் இது பண்ண முடியுது. இப்ப இருக்க அப்பா, அம்மா பிசினஸ்ன்னு போயிடுறதுனால, பிள்ளைங்கள எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இருந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா, அப்பா உலகமா இருந்தாங்க. ஏன்னா, அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்றது, போறது, வருதுன்னு. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு ஃபோன் தான் அம்மா, அப்பா மாரி இருக்கு. ஏன்னா, அவங்க பிஸ்னஸ்ன்னு போறதுனால குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால குழந்தைங்க ஃபோன்லயே முழுகிடுறாங்க. கரெக்ட்டா? அப்படின்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸு இப்போ நல்லா இருந்தா நம்ப ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலாம், வரலாம். இப்போ நம்பளுக்கு அப்பலாம் அதிகமா யாரும்